இன்னைக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு விஜய் தம்பி தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு நீங்க விஜய் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா முதல் குரலாக யார் வந்து ஓடி வந்து நிப்பான்னா அண்ணன் சீமான் தான் நிற்பார். நான் இப்ப உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன். இன்னைக்கு தேதியில விஜய் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது, தனிநபராக அவர் தாக்கப்படுகிறார், அவர் கைது செய்யப்படுகிறார், அல்லது அவர் மீது ஒரு இழிவான ஒரு புகார் ஒண்ணே வச்சுட்டாங்கன்னு வச்சுப்போம். முதல் குரலாக யார் ஒழிக்கும் அப்படின்னு கேட்டா அண்ணன் சீமானின் குரல் ஒழிக்கும். இன்னைக்கு தேதியிலையும் நான் சொல்றேன். ஏன்னா நீங்க வந்துட்டு நாங்க உங்களை வந்துட்டு தனிப்பட்ட முறையில உங்களை யாரையும் உங்களுக்கு தாக்குதல் நடத்தவே இல்லை. விஜய் ஒழிக, தாவைக்க ஒழிகன்னு எங்களுடைய மாநாடுகள்ல நாங்க கத்தல. நீங்க தான் சீமான் ஒழிக சீமான் ஒழிகன்னு கத்திட்டு இருக்கீங்களே தவிர நாங்கள் ஒருபொழுதும் விஜய் ஒழிகனோ, பாஜக ஒழிகனோ, திமுக ஒழிகனோ, இவர் வாழ்க அப்படின்னோ நாங்க வந்துட்டு யாரும் பேசவே இல்லை. காரணம் என்னன்னாக்க இது கொள்கை ரீதியாக இருக்கிற கூட்டம். நாங்கள் கேட்கறதெல்லாம் இங்க ஒரு தூய அரசியலை இங்க உருவாக்கி கொண்டிருக்கிறோம். திரை போதை இல்லாமல், மது போதை இல்லாமல், இங்க வந்துட்டு ஒரு சாதி போதை இல்லாமல், மத போதை இல்லாமல், இது எல்லாத்தையும் தாண்டி இளைஞர்கள் எல்லோரையும் நாங்கள் நல்வழிப்படுத்தி தமிழ் தேசியம் என்ற தூய அரசியலை கட்டமைச்சு கொண்டு வந்துட்டு இருக்கோம். இதை மடைமாற்றும் விதமாக குறுக்க பூந்து நீங்க வந்துட்டு ஒரு அரசியலை செய்வீங்கன்னா கேள்வி கேட்க தான் செய்வோம். அந்த கேள்விக்கு திராணி இருந்தா பதில் சொல்லுங்கிறோம்.